திவ்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். என் ஃப்ரெண்டுக்கிட்ட நிறையா நேரம் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எப்படிப்பா மருமகள் மருமகன் பையன் பொண்ணு எல்லாம் எப்படிப்பா சமாளிக்கிற, பேத்தியெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொன்னான், நான் வந்து நைன் பேசுகிறதில்ல, நான் வந்து விட்டுட்டேன், அவங்க வராங்களா போகிறாங்களான்னு நான் விட்டுட்டேன், நான் எதையும் கேள்வி கேட்குறதில்ல அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன், கேள்வி கேட்குறதுலாம் எனக்கு புரியலையே, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டதுக்கு அவள் சொன்னான், இல்லை பிள்ளைங்கள்லாம் வராங்க, வந்து விளையாட்டு ஜாமான்லாம் கசாமசான்னு போட்டுறாங்க, எல்லாமே அங்கங்கே இருக்கும், எனக்கு வந்து எடுத்து வைக்கணும்னு இருக்கும், நான் எடுத்து வைக்கக்கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் எடுத்து வச்சு அவங்க கலைச்சிட்டே தான் இருக்காங்க. அப்போ நான் வந்து என் மருமகிட்டையும் நான் சொல்ல மாட்டேன், என் பாப்பாலாம் நல்லா எடுத்து வைக்கிற மாதிரி பழக்குப்பா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை நான் என் மருமகளையும் நீ வந்து எடுத்து வைன்னு சொல்ல மாட்டேன். அப்போ சொல்லிவிட்டு அவள் வந்து ஒரு வார்த்தை சொன்னேன். என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாப்புல தெரியுமா? சொன்னேன், நான் எப்போ வந்து என் மருமகளை நான் வந்து கேள்வி கேட்டோ இல்லை நான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறேனோ அந்த தருணமே எங்களோட ரிலேஷன்ஷிப் மாற ஆரம்பிச்சிடும். அதுவும் எங்கள் வீட்டு பொண்ணு தானே, எங்கள் வீட்டு பொண்ணும் அதே தானே பண்ணும். நான் எப்போ மருமகளை வித்தியாசமாக நினச்சி ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மாறி போயிடும். எனக்கு அது வேண்டான்னு நான் நினைக்கிறேன். நான் எப்போ என் மருமகளை நான் பகைச்சிக்கிறேனோ அதே மூமெண்ட் நான் வந்து என் மகனையும் பகைச்சிட்டதாயிரும். நம்ம மருமகளை தூரமாக வைக்க என் பையனும் தூரமாக போயிட்டே இருப்பான். என் மருமக வேண்டாம், பையன் மட்டும் நினச்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் நான் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு என் பையனும் வேணும், மருமகளும் வேணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம். அவள் கற்றுக்கிறப்போ கற்றுக்கட்டும், புரிஞ்சுக்கிட்டும் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து ரொம்ப க்ளோஸாகவும் போய்க்கிறது இல்லை, ரொம்ப வெறுத்தும் போடல. அவங்களுக்கு எப்போ தேவையோ நான் போவேன், அவங்களுக்கு தேவையில்லைன்னா அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே பயங்கர பிரமிப்பாக இருந்துச்சு. இதாங்க மெச்சூரிட்டி. ஒரு மருமகளை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணை எப்போ பார்த்தாலும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்காதுங்க. சரியாக செய்கிறாளா, சரியாக வளர்த்தாங்களா, அவங்களுக்கு இது கூட வீட்டில் சொல்லிக் கொடுக்கலையா, இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. அவங்களுக்கு என்ன தெரியுதோ தெரியட்டும், அவங்க கற்றுக்கிறப்போ கற்றுக்குவாங்க. அவங்களுக்கு உங்ககிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படிங்கன்னா உங்களை தேடி வருவாங்க, உங்களை கற்றுக் கொடுக்க சொல்லுவாங்க, அப்போ கற்றுக் கொடுங்க. நீங்களாக வாலண்டியராக போய் நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன், நான் இதை திருத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிற ரிலேஷன்ஷிப் தயவுசெய்து கெடுத்துக்காதீங்க. மருமகளும் மகளும் ஒன்று தான். கல்யாணம் ஆன பிறகு மருமக வேறு கிடையாது. கல்யாணம் ஆன பிறகு மக வந்து ஜாஸ்தி உறவும் கிடையாது, மருமக கம்மி உறவும் கிடையாது. ஓகே, எல்லா ரிலேஷன்ஷிப் ஒன்று தான். கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யாரையும் பகைச்சிக்க வேண்டாம், யாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நம்மளாக இருக்கலாம். நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீங்கள் வந்தால் இப்படி இருங்க, அவ்வளோ மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா போதும். ரொம்ப பெருசாக ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம். அவங்க கற்றுக்கிறப்ப கற்றுக்குவாங்க, தேவைன்னா கற்றுக்காமே இருப்பாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் ஓப்பனாக இருக்கணும். இது அவங்க வாழ்க்கை, அவங்க எப்படியோ பார்த்துட்டு போகிறாங்க. ஓகே.